ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அத்திப்பழ ஜூஸ். இந்த அத்திப்பழ ஜூஸ் எது குடிக்கணும்னா 10 வருஷம் இல்லை 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாக குழந்தை உருவாக அதுக்காக குடிக்கிறது இது. இப்போ வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தால், கிருத்திகை விரதம் இருந்தான்னு சொல்கிறது அது ஒரு நல்ல விஷயந்தான். அது இருந்துட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டரால் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த அத்திப்பழத்தில் இந்த ஒருக்கு பாருங்கள், இந்த அத்திப்பழம் அதிக விதை உள்ளது. கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடும். ரெண்டாவது வந்து யாருக்கு குழந்த 10 வருஷம் இல்லை 15 வருஷம் குழந்தை இல்லைன்னா அதிக விதையுள்ள கத்திரிக்காய், அதிக விதையுள்ள சுண்டைக்காய், அப்புறம் வந்து மிளகு, ஜீரகம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த அத்திப்பழம் இருக்குது பாருங்கள், வீட்டிலே இருக்கும். அதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் அந்த அத்திப்பழத்தை யூஸ் பண்ணுவோம். ஒன்று யூஸ் பண்ணாதது ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த அத்திப்பழத்தை எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு உங்கள் மருமகளாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், நீங்களே கிட்டே இருந்து இதை கொடுத்துக்கிட்டே வாங்க. 6 மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. இது உண்மை. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். எங்கள் பொண்ணுக்கே எத்தனையோ லட்சக்கணக்கான செலவு பண்ணாங்க அவங்க வீட்டிலலாம். அதுக்கப்புறம் நான் போய் 1 மாதம் கூடயே இருந்து இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். உணவை தான் நான் மாற்றி வச்சேன், வேறு எதுவுமே நான் செய்யலை. இந்த அத்திப்பழத்தை நான் அடிக்கடி போட்டு கொடுத்தேன். ரெண்டாவது மிளகு, ஜீரகம், அப்புறம் சின்ன சுண்டைக்காய், அப்புறம் சின்ன மீன், இதை தான் கொடுத்தேன். டாக்டராலே நம்ப முடியல எப்படி இது மாதிரி வந்ததுன்னு. நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். அதனால் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சில விஷயங்களை டெமோ பண்ணி காட்ட முடியும், சில விஷயங்களை வந்து டெமோ பண்ண முடியாது. ஆனால் இது வந்து உண்மை. நீங்கள் இது செஞ்சுட்டு ஏன் இல்லைன்னு இது எப்படின்னா, இந்த அத்திப்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு அத்திப்பழம், அதில் ஒரு 4 திராட்சை, பொடி திராட்சை, காஞ்ச திராட்சை போட்டுட்டு ஒரு பேரிச்சம்பழம், இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட கடைசியாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் 1/2 டம்ளர் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆற்றி 1 டம்ளர் கொடுங்க. அது போதும். இல்லைன்னா பால் கூட ஊற்றாமல் வெறும் அத்திப்பழத்தை மிக்சியில் அடித்து கொடுங்க. எப்படியோ ஒன்று அத்திப்பழத்தை கொடுங்க. 4 நாளைக்கு ஒருத்தர் 4 நாளைக்கு ஒருத்தர் 6 மாதம். அதுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட்டை. உங்கள் கிருஷ்ணாபாய் கிருஷ்ணி. நான் உண்மையை தான் சொல்லுவேன், உண்மையை தவிர எதையும் சொல்ல மாட்டேன். இது உண்மை. இது குடிங்க. சாதாரண உள்ளவங்களும் குடித்தாங்கன்னா நிறைய உடம்புக்கு நல்ல சத்து இருக்குது. இதை இப்படியும் சாப்பிட்லாம், இப்படியும் குடிக்கலாம்.